சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 22/9/2025 திங்கட்கிழமை, புரட்டாசி மாதம் 6ஆம் நாள். பிரதமை திதி இன்று நள்ளிரவு 2:56 வரை. உத்திரம் நட்சத்திரம் இன்று காலை 11:54 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய சந்திரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகள், வெற்றிகள், லாபங்களை அடையக்கூடிய உன்னத நாளாக இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் வலுவாக அமையக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் அமாவாசை அமைப்புகள் இருந்தாலும் கூட வீடு கொடுத்த புதன் ஆட்சியாக இருக்கின்றனால நேற்றைக்கு அமாவாசை, இன்றைக்கு அமாவாசை முடிஞ்சு பிரதமை திதி ஆரம்பிச்சிருச்சு. ஆக எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் மேஷராசிக்காரர்களுக்கு அமையும். ஒரு 50-60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, உடல்நல கோளாறுகள் ஏதாவது வந்துருமோ நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அப்படிலாம் வரவே வராதுங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். பெரிய அளவில் உங்களுக்கு உடல்நல கோளாறுகள் இருக்காது. எதையும் சமாளிச்சுக்குவீங்க. மனசை மட்டும் நல்லா வச்சுக்கிட்டாலே உடம்பு நல்லா இருக்குங்க என்ற மாதிரியான தெளிவான சிந்தனை அமைப்புகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு கடன்கள் தீர்வதற்கான வாய்ப்புகள் இனிமே அப்படியே ஆரம்பிக்கும். எவ்வளவு நாள் தான் அந்த இஎம்ஐயை கட்டிக்கிட்டு இருக்கிறது, வருஷக்கணக்கில் வட்டி போய்கிட்டே இருக்கு, இதற்கு என்னதான் ஒரு தீர்வுன்றதை கொஞ்சம் டக்குன்னு அப்படியே யோசனை பண்ணி இதை இப்படி பண்ணலாம், அதை இப்படி பண்ணலாம் என்கின்ற மாதிரியாக எதிர்கால அமைப்பின் அடிப்படையில் வருமானங்கள் நன்றாக வரும், இதை கொஞ்சம் பிரித்து கட்டிடலாங்கன்ற மாதிரியான கடன் தொல்லைகள் தீரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் வலுவாக அமர்ந்து அதிர்ஷ்டம் நிரம்பி இருக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அவங்கவுங்களுடைய வயதுக்கேற்றாற் போல என்ன செய்ய முடியலன்னு நினைச்சிங்களோ அதெல்லாம் செஞ்சு முடிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஒரு 20 வயதுக்காரருக்கு கல்லூரி பருவம், மேல் படிப்பு போன்ற விஷயங்கள் எல்லாம் நல்ல விதமாக நிறைவேறக்கூடிய அமைப்பு. ஒரு 25-28 வயசில் இருக்கிறவங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு. 30களில் இருக்கக்கூடியவர்களுக்கு வருமானம் வரக்கூடிய நிலைமை. 50-60களில் இருக்கக்கூடியவர்களுக்கு மக்களை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு என அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல அதிர்ஷ்ட நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இதுவரைக்கும் தயங்கி ஒரு விஷயத்தை செய்யாமல் இருந்து கொண்டிருந்த அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இன்னைக்கு பட்டுன்னு சில விஷயத்தை போட்டு உடைச்சிருவீங்க. சரி, வர்றது வரட்டும், அப்படிலாம் ஒன்றும் கெடுதல் வராது என்கின்ற மாதிரியாக மனதிற்குள் இருந்து கொண்டிருந்த சில விஷயங்களை அப்படியே வெளிப்படையாக பேசி அதன் மூலமாக சில நல்ல திருப்பங்கள் நடந்து அதன்படி நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கக்கூடிய அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல சூரிய, சந்திர, புதன் கூட்டு சேர்க்கை செயல்படக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையும். சுகம் சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கு பெரிய அளவில் நன்றாக இருக்கும். உங்களுடைய உடலுக்கும் மனசுக்கும் தேவையான ஒரு பொருளை வாங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்கு. சிலருக்கு மட்டும் பயணங்கள் கூடுதலாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. லோக்கல்லையே இவ்வளோ தூரம் போகணும்னா கூட ஏற்கனவே தினசரி நான் இவ்வளோ தூரம் போய்கிட்டு இருக்கேன், அதை விட இரட்டிப்பாக ஒரு பயணங்கள் இருக்குது. ஆனாலும் பரவாயில்ல, அந்த டிராவல் போகிறதன் மூலமாக ஒருத்தரை பார்க்குறேன், ஒரு விஷயத்தை முடிக்கிறேன், ஒரு இடத்துல பணம் வருது, அதைத்தான் வாங்க போகிறேன் என்கின்ற மாதிரியாக நமக்கு தேவையான பயணங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மாணவர்களுக்கு கல்வி மேன்மை மிகப்பெரிய அளவில் இருக்கும். இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு பள்ளி, கல்லூரி போன்ற அமைப்புகள், மேற்படிப்பு அமைப்புகளில் சரியான கைட்னஸ், வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. எதை படிக்கலாம், என்ன படிக்கலாம், எது படித்தா வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற இடங்களுக்கு போகலாம், எது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும் என்கின்ற அடையாளங்கள் தெரியக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் அமாவாசை நிலையிலிருந்து வெளியே வந்துவிட்ட பிரதமை முதல் நாள் இன்றைக்கு. பொதுவாகவே அமாவாசையில் இருந்தாலே கொஞ்சம் மனசு கொஞ்சம் கடகராசிக்காரர்களுக்கு டல் அடிக்கும். ஆனால் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான நாள். 3ஆம் அதிபதி வீடு கொடுத்தவரும் உச்சமாக இருக்கின்ற அமைப்பினால இன்றைக்கு கொஞ்சம் தைரிய வீரியமாக எதையுமே கொஞ்சம் தைரியமாகவே இன்றைக்கி செயல்படுவீங்க. பிரதமை திதிக்கு வந்துட்டார் இல்லையா, ஆக எதிலும் ஒரு நன்மை இருப்பதை அப்படியே அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாளாக தேடி போய்கிட்டு இருந்தோம், ஒரு சிக்காத ஒருத்தர் ஒரு சிக்கக்கூடிய அமைப்பு, அவன் மூலமாக சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. தங்கைகளால் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு மனக்குழப்பம்லாம் விலகக்கூடிய அமைப்பு என நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க.
தகவல் தொடர்பு துறை அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடியவர்களுக்கு செல்ஃபோனில் இருக்கிறேன், டெலிஃபோனில் இருக்கிறேன், இந்த மாதிரி பேசக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறேன், இந்த மாதிரியாக அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் கிழக்கு திசையில் ஜப்பான், மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு போக வேண்டும் என்கின்ற முயற்சி, ஏற்கனவே அங்கேயே இருக்கிறேன், செட்டில் ஆக முடியலன்ற மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு ஏற்ற நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் இருக்கும். பணம் வந்தாலும் கொஞ்சம் செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. அதிலும் குறிப்பாக அக்கால் முறை உள்ள ஒரு பெரியம்மா பொண்ணாக இருக்கலாம், கூட பிறந்த அக்காவாக இருக்கலாம், ஒரு 35 வயதுக்கு மேற்பட்ட பெண்மணிக்கு சந்தோஷமாக தாராளமாக செலவு செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் வெண்மை நிற பொருட்கள் சார்ந்த விஷயங்களில் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு ஆர்வம் வரும். இந்த பாதி வெண்மைன்னு சொல்லப்படக்கூடிய பொருள்கள் என்னென்ன பொருள்கள்லாம் எப்படி இருக்கோ அந்த தொழில்களில் கொஞ்சம் ஆர்வங்கள் வந்து அதன் மூலமாகவும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. கடந்த காலத்தில் பெண்களின் மூலமான மன வருத்தத்தை அடைந்தவர்கள், என்னதான் கொடுத்தாலும் என்னதான் இது பண்ணாலும் இவங்க வந்து கடைசியில் நம்மளை குறை தான் சொல்கிறாங்க பாருங்க என்கின்ற மாதிரியாக பெண் வழி உறவுகள் அத்தனையும் சேர்த்துத்தான், அக்காளாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், சித்தி பெரியம்மா போன்ற உறவுகளாக இருக்கலாம், அத்தை போன்ற உறவாக கூட இருக்கலாம், சொந்தக்காரங்களே இப்படித்தான் இருக்கிறாங்க என்கின்ற அளவுக்கு செய்தும் நல்ல பெயர் இல்லாத சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நற்பெயர் கிடைப்பதற்கான அமைப்புகள் உருவாகும் சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் இன்றைக்கு பிரதமை திதியில இருந்து ராசியிலேயே இருக்கிறார். சந்திரன் வந்து வளர்பிறை சந்திரனாக இருந்தால் எண்ணங்கள்லாம் ரொம்ப பெரிய அளவில் நல்ல விதமாகவே இருக்கும். முன்னேற்றத்திற்கான திட்டங்களை நீங்கள் அடிப்போடக்கூடிய அதற்கான அடிப்படை அம்சங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் இருக்கு. மனசு கொஞ்சம் அப்படியே உற்சாகமாகவே இருக்கும். நாளைக்கு என்ன பண்ணலாம், இந்த வாரம் முழுக்க என்ன பண்ணலாம், தொழில் ரீதியிலான தொடர்புகளை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, இந்த தொழிலை பண்ணலாமா, அந்த தொழில் பண்ணலாமா, கல்வி சார்ந்த விஷயங்கள் நமக்கு கை கொடுக்குமா என்பது மாதிரியாக அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல நல்ல சிந்தனைகள் வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா கணவன் யார் மனைவி யார் என்பது அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு. சந்திரன் இன்றைக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார் இல்லையா, அந்த அமைப்பும் இன்றைக்கு செயல்படும். இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம், அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம், அல்லது வருகின்ற வருடத்திலேயே நம்ம நிச்சயார்த்தம் வச்சுக்கலான்ற மாதிரியாக கணவன் மனைவி யார் என்பது உறுதி செய்யக்கூடிய அமைப்புகள் இன்னும் ஒரு 8-10 நாட்களுக்குள் நடக்கக்கூடிய அமைப்புகள் அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா சில தொடர்புகள் மீண்டும் தொடரக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே ஒரு தொடர்பு விட்டு போன ஒரு நண்பரை வழியில் பார்த்து ஏதேனும் ஒரு வகையில் மீண்டும் அறிமுகமாகி அவர் மூலமாக வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது கன்னியினர் எல்லோருக்கும் இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 12ஆம் இடத்தில் அமைஞ்சிருக்கிறார். தொழில் பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். எல்லா நிலைமைகள்லையும் தொழில் முன்னேற்றத்திற்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். கையிலேயே சாப்பாடு இருந்தால் கூட சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை, அல்லது பட்னி கிடந்தாலாவது தொழிலை வளர்க்கணுமே அப்படிங்கிற மாதிரியான அக்கறை தொழில் ரீதியாக வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வியாபார பெருமக்களுக்கு நல்ல உதவியாளர்கள் அல்லது நல்ல பங்குதாரர்கள்னு சொல்லப்படக்கூடிய முதல் போடக்கூடிய பார்ட்னர்கள், நன்கு உழைக்கக்கூடிய வேலைக்காரர்கள் கிடைக்கக்கூடிய தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கடந்த காலத்தில் ஒரு 10-20 நாளாகவே ஒரு மாசமாகவே இருந்து வந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிச்சயமற்ற ஒரு தன்மையெல்லாம் இப்போது கொஞ்சம் கிளியர் ஆகும். இங்கே ஏற்றுமதி பண்ணலாம், அங்கே ஏற்றுமதி பண்ணலாம், இந்த கதவு அடைச்சிருக்கு, அந்த கதவு அடைச்சிருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரளமாக போய்கொண்டிருந்த வியாபாரம் இப்போது கொஞ்சம் லேசாக சிக்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் சிக்காது. ஒரு கதவு திறந்தால் ஒரு கதவு அடைச்சா இன்னொரு கதவு திறக்கும் என்பதை மனம் உணரக்கூடிய தொழில் சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 11ஆம் இடத்துல லாபாதிபதி கூடயே இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு. கூடுதலாக தர்மகர்மாதிபதி யோகமும் செயல்படும். இன்றைக்கு ஒரு பெரிய யோக நாளாக இந்த நாள் அமையும். சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருந்தாலும் அமாவாசை திதிக்கு அடுத்த நாளில் வந்துட்டாங்க. தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும். இதுவரைக்கும் கிடைக்காத அளவிற்கு பாக்கியங்கள் கிடைக்கும். அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல புத்திர பாக்கியம் கிடைக்காதவர்கள், வீடு பாக்கியம் கிடைக்காதவர்கள், கல்வி வேலை போன்ற பாக்கியம் கிடைக்காதவர்கள், திருமணமே நடக்காதவங்க, வயதிற்கேற்றாற்போல் இந்த வயசில் எனக்கு இது இருக்கணுங்க, அது இருக்கணுங்க, அது இல்லைங்க, இது இல்லைங்கன்ட்டு இதுவரை தடையாகி போயிருந்த அனைத்தும் கையில் கிடைக்கக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இந்த வருடத்திற்குள்ளேயே விருச்சிக ராசிக்காரர்களுடைய தொல்லைகள் எல்லாமே கொஞ்சம் தீர்ந்து போச்சு என்கின்ற மாதிரியாக
மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அண்ணன் அக்காள் உறவுகள் கொஞ்சம் நன்றாக இருக்கும். சட்டப்பூர்வமான அமைப்பு, அரசாங்கத்தை எடுத்து கேஸ் போட்டிருக்கிறவங்க அல்லது அரசாங்கத்தினால சில தொல்லைகளை அனுபவித்தவங்க, அரசு அதிகாரிகளின் ஆதரவுகள் இல்லாதவர்கள் எல்லோருக்குமே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆரம்ப நாள் இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற தன்மையை கொடுக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு 10ஆம் இடத்துல வலுவான நிலைமையில் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருப்பதால் எதிர்பாராத நன்மைகள் இப்போது தொழிலில் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் கடந்த காலத்தில் நஷ்டங்களை அனுபவித்தவர்களுக்கு இழந்த நட்டங்களை சரிப்படுத்தக்கூடிய அளவிற்கு வேறு வகையிலோ அல்லது அதே துறையிலேயோ வருமானம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கூடுதலாக வெளிமாநில தொடர்பு, வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு லாரியில் அனுப்புகிறேன், ஒரு ட்ரெயினில் அனுப்புகிறேன், ஒரு ஃப்ளைட்டில் அனுப்புகிறேன், ஒரு அனுப்பி, அதாவது இங்கேயே விற்க முடியாது தூர இடங்களில் விற்க முடியும் என்கின்ற பொருளைத்தான் நான் தயார் பண்ணுறேன் என்கின்ற மேனுஃபேக்சரர் லெவலில், தயாரிப்பாளர்கள் லெவலில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் கடந்த காலங்களில் இருந்து வந்த ஒரு சோதனைகள், ஆர்டர்கள் இல்லாத நிலைமைகள்லாம் விலகக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வடக்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள், நல்ல நாளாக நல்ல வருமானம் வரக்கூடிய சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு பாக்கியத்தில் அமர்ந்திருக்கின்ற மனைவி கணவன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. சிலருக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நட்புகள் மூலமாக இன்றைக்கு சந்தோஷமான அமைப்புகள் இருக்கும். சிலருக்கு காதலன் காதலி உறவுகளில் கூட இன்றைக்கு இனிய திருப்பங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். கருத்து வேறுபாடுகள் களையப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு நண்பர்களோடு சேர்ந்து இதை செய்யலாம் அதை செய்யலாம், என்றைக்குமே இப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது, ஒரு 10 ரூபாயை ஆளுக்கு ஒரு 10 ரூபாயை போட்டு அதை 100 ரூபாயாக மாற்றுவது எப்படி என்கின்ற மாதிரியான கூட்டு முயற்சிகளை பற்றி விவாதிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். இந்த மாதிரியான விவாதங்கள் வரக்கூடியது அப்படியே படிப்படியாக ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தன்மையாக மாறி அதன் மூலமாக அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வெளியிலேருந்து எனக்கு ஹெல்ப்பே கிடைக்கலங்க, அவர் ஹெல்ப் பண்ணல, இவர் ஹெல்ப் பண்ணல, நான் 1000 பேருக்கு ஹெல்ப் பண்ணேன், ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்றைக்கி யாருமே இல்லைன்ற மாதிரியாக தனக்குத்தானே மனம் நொந்து போய் கொண்டிருக்கின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்றைக்கு தான் அவர் பிரதமை திதிக்கு வந்திருக்கிறார். அமாவாசையிலிருந்து இப்போ தான் விலகி வந்திருக்கிறார். சந்திராஷ்டம நாளாக இருப்பதால் எந்த ஒரு நிலைமையிலையும் பொறுமையும் கவனமும் நிதானமும் தேவைப்படுகின்ற நாளாக இந்த நாள் அமையும். கூடுதலாக அவர் சனியின் பார்வையிலையும் இருக்கிறார். கொஞ்சம் குழப்பமாக தான் இருப்பீங்க. எந்த ஒரு முடிவையும் எடுக்க தேவையில்லாத நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்றைக்காகட்டும் நாளைக்காகட்டும் இந்த 2 நாளும் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான முடிவு. அவரை வேலை விட்டு தூக்கிடலாம், இவரை வேலைக்கு சேர்த்துக்கலாம், இவரை போய் இன்னைக்கு புதுசாக போய் பார்க்கலாம், அல்லது இந்த தொழில் ஆரம்பிக்கலாம், அல்லது வீடு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், மனைவி கணவன் விஷயத்தில் இப்படி முடிவெடுக்கலாம். எந்த முடிவையும் எவ்வளவு பெரிய அவசரமாக இருந்தாலும் இன்றைக்கும் நாளைக்கும் அப்படியே தள்ளி வைத்து விட்டு, அல்லது பெரியவர்கள் பால தூக்கி போட்டு, அப்பா அம்மா அவங்க பார்த்துக்குவாங்க, கணவன் மனைவி மேலே, மனைவி கணவன் மேலே, அல்லது பெரியவர்கள் மேலே அவங்களுக்கு தாங்க தெரியும், எனக்கு தெரியாதுங்க, நான் முடிவெடுக்க முடியாதுங்க என்கின்ற மாதிரியாக முடிவை ஒத்தி வைக்க வேண்டிய நாளாக சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது. பணம் சார்ந்த விஷயங்களில் கூட கொஞ்சம் கூடுதல் கவனங்கள் இருக்கணுங்க. தொழில்முறை பயணமாக போகிறவங்க, கொஞ்சம் பணம், விலை உயர்ந்த நகைகள் கொண்டு போகிறவங்க எதிலும் கொஞ்சம் அக்கறையோடு இருக்க வேண்டிய நாளாக அமைந்திருக்கிறது சந்திராஷ்டம நாளான இன்று. மீனராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதியான நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு 7ஆம் இடத்திலிருந்து ராசியோடு தொடர்பு கொள்ளக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையும். பிள்ளைகளை பற்றின கவலைகள் விலகும். இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத தெளிவாக உணரக்கூடிய நாளாக, இது வரைக்குமே அதை செய்யலை இதை செய்யலை அது நடக்கலை இது நடக்கலைன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்றைக்கு போய் பார்க்கக்கூடிய ஒரு ஆள் டக்குன்னு பரவாயில்லைங்க இதை நான் செஞ்சு கொடுத்துட்றேங்கன்ற மாதிரியாக வந்த காரியம் சீக்கிரமாக முடிந்ததே என்கின்ற அளவிற்கு நமக்கும் அதிர்ஷ்டம் செயல்படுதே என்கின்ற மாதிரியான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். பெற்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் இது வரைக்கும் இருந்து வந்த தொல்லைகள் விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வீட்டில் சுபகாரியம் நடக்கலைன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த சுபகாரியம் நல்ல விதமாக, மகனுக்கோ மகளுக்கோ ஏதாவது ஒரு சுபகாரியம் நல்ல விதமாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு.
தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடமிருந்து நல்ல தகவல்கள், திரும்பி வரமாட்டேன், நான் இங்கேயே செட்டில் ஆயிடுறேன், அல்லது இந்த வரன் வேண்டாம், அந்த வரன் வேண்டாம், நீங்கள் சொல்கிறது தப்பு, இதற்காக இப்படி பண்ண வேண்டாம் என்கின்ற மாதிரி பிள்ளைகளே நமக்கு அட்வைஸ் பண்ணுற நிலைமை இருக்கு இல்லையா, அதிலிருந்து கொஞ்சம் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய, எதிலும் நம்முடைய மதிப்பு மரியாதைகள் காப்பாற்றப்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல கருத்தை நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் எழுப்பி இருக்கிறார். ஐயா, இந்த நட்சத்திர சாரம் என்கின்ற நட்சத்திர கால், கிரகங்கள் இந்த நட்சத்திரத்தில் நின்று அந்த காலில் நின்று அதன்படிதான் பலன் தருகின்றன என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பிற்கு மூல நூல்களில் பெரிய முக்கியத்துவம் எதுவுமே இல்லைங்களையா. அப்படி இருந்தும் ஜோதிடம் ஓரளவிற்கு தெரிந்தவர்கள் ஜோதிடர்கள் இந்த நட்சத்திர சாரத்தை அதிகமாக உபயோகப்படுத்துகிறார்களே, இது சரிதானா அப்படிங்கிற ஒரு நீண்ட விளக்கத்தை கேட்டிருக்கிறார். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா மூல நூல்களில் இந்த நட்சத்திர சாரம் என்பது எங்கோ ஒரு பகுதியில் ஓரளவிற்கு அது கூட தெரிந்தவர்கள் சேர்த்த ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறதே தவிர, ஷட்பலம் என்கின்ற கிரகங்களுடைய பலத்தை அளவிடப்படக்கூடிய அமைப்புகளிலேயோ அல்லது அந்த ராசி என்கின்ற மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுடைய தன்மைகளை விளக்கக்கூடிய பகுதிகளிலேயோ இந்த நட்சத்திர சாரம் என்பது எங்கேயுமே இல்லைங்க. நட்சத்திர சாரம் என்பது இடையில் ஜோதிடர்களாக உருவாக்கி கொண்ட, அதாவது இந்த இடத்துல இப்படி இருக்கிறது இந்த பலன் என்பதை, இந்த இடத்தில் இப்படி பலன் சொல்வது என்பதற்காக ஜோதிடர்களே உருவாக்கி கொண்ட ஒரு கணிதமாகத்தான் அமைந்திருக்கிறதே தவிர, நட்சத்திர சாரத்தின் அடிப்படையில் தான் என்ற நட்சத்திர காலின் அடிப்படையில் மட்டும்தான் ஒரு கிரகம் செயல்படும் என்பதை கண்கூடாக அனுபவ ரீதியாக பார்ப்பவர்களுக்கு அது தவறாகிறது என்பதை நிச்சயமாக புரியும். உண்மையிலேயே கிரகங்கள் சுபத்துவ பாபத்துவ அடிப்படையில் தான் செயல்படுதுங்க. ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு பாப கிரகத்தோடு சேரும் பொழுது, பாப கிரகத்தால் பார்க்கப்படும் பொழுது அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியங்கள், அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட காரகத்துவங்கள் வலுவிழக்கின்றன. அது நன்றாக செயல்படுகிறது இல்லை. எந்த ஒரு நட்சத்திரத்தில் இருந்தாலும் ஒரு கிரகம் சுப கிரகத்தோடு சேரும் பொழுது, சுபர் வீட்டில் அமையும் போது, சுபத்துவத்தை அடையும் போது அதனுடைய ஆதிபத்தியம் காரகத்துவத்தை பன்மடங்கு விருத்தி செய்து கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கின்றன. அது எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும். இந்த நேயர் கேட்டிருப்பதை போல ஷட்பல கணக்குகளில் நட்சத்திர சாரம் என்பது இல்லவே இல்லை. ஷட்பல கணக்குகளில் இந்த நட்சத்திரத்தில் இந்த கிரகம் இருக்குமாயின் இது அதீத பலத்தை பெறுகிறது என்பதாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் அதை ஷட்பலத்தில் சேர்த்திருப்பாங்க. ஷட்பலத்திலும் சேர்க்காத, எந்த விதத்திலும் கண்டுகொள்ளப்படாத ஒரு சார அமைப்பை, நட்சத்திர கால்கள் என்கின்ற அமைப்பை தான் இன்றைக்கு ஜோதிடர்கள் பெரிய அளவராக அதில் பலன் சொல்லி அந்த பலன்கள் நடக்க முடியாமல் போகக்கூடிய அமைப்பு, ஒரு துல்லியத்தன்மை இல்லாத அமைப்புகளை கண்டிப்பாக பார்க்கிறோம். ஒரு கிரகம் நன்மையை செய்ய வேண்டுமெனில் அது எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் அது சுபத்தன்மை, சுபத்துவம் என்கின்ற அமைப்பை பெற்றிருந்தால் அந்த கிரகம் ஏற்றிருக்கக்கூடிய ஆதிபத்தியத்தையும் அதனுடைய செயல்பாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய காரகத்தன்மைகளையும் அந்த ஜாதகருக்கு வயதிற்கு ஏற்றாற் போல, பருவத்திற்கு ஏற்றாற் போல எல்லா அமைப்புகளையும், அதாவது காம்பினேஷன் என்று சொல்லப்படக்கூடிய அனைத்து அமைப்புகளும் வலுவாக இருக்கும்போது, ஒரு கிரகம் சுபத்துவமாக இருக்கும்போது அள்ளி கொடுத்து விடுகிறது என்பதுதான் உண்மை. எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும், நட்சத்திராதிபதி அட்டமாதிபதியாக இருந்தாலும், நட்சத்திரம் கொடுத்தவர் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட அது தீய பலன்களை கண்டிப்பாக செய்து விடுவதில்லை. ஆகவே ஒரு கிரகம் தன்னுடைய நட்சத்திர நாதன் சாரநாதன் நின்ற வீட்டின் பலனையும் அந்த சாரநாதனின் அடிப்படையில் தான் பலன்கள் தரும் என்பது அனுபவத்தில் பார்க்கும் பொழுது ஏற்படாத ஒரு தன்மையில் இருக்கிறது என்பதை சற்று ஞானம் அதிகமுள்ள ஒரு அனுபவமுள்ள ஜோதிடர்கள் உணரச் செய்யவே முடியும். மூல நூல்களில் பெரிய அளவில் ஷட்பலம் போன்ற அளவுகள்லையோ அல்லது பெரிய அளவுகளில் இந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் இந்த அமைப்பு நடக்கிறது என்பதை பெரிய அளவில் சொல்லாத ஒரு நிலைமையில தான் இன்றைய ஜோதிடர்கள் அந்த நட்சத்திர சார பலன்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர, கிரகம் என்பது தான் நின்ற அமைப்பின் அடிப்படையில் சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் தான் அதனுடைய உண்மையான பலன்களை தருகிறது என்பதே உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.